வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். வார பலன்கள் ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை கடைசி வாரம். அந்த வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு ஏதாவது பட்டம்லாம் இருக்கா? இல்லை நம்ம இதில் கொடுப்போம் பத்மஸ்ரீ அது மாதிரிலாம் இருக்குது, கலைமாமணி, அப்படியெல்லாம் பட்டங்களுக்கு நீங்கள் தகுதியானவராக இருக்கலாம். அந்த பட்டங்கள் வழங்கக்கூடிய காலம் இதுவாக இருந்தால் அது கிடைக்கும். அப்படி இல்லாட்டாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். இவரை விட ஒரு சிறப்பான மனிதரை பார்ப்பது அரிது. ஒரு மனுஷனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது, டெடிக்கேஷன் இருக்குது, அப்படியெல்லாம் உங்களை பற்றி சொல்லுவாங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒரு பிஹெச்டி பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சப்மிட் பண்ணுறது அப்ரூவல் ஆகும். உங்களுக்கு டாக்டரேட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் உங்களை சுற்றி நின்று கை தட்டுவாங்க, உங்களை பார்த்து வியந்து நிற்பார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணம் போன்ற வைபவங்கள், குழந்தை பிறப்பு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் முடிவாகும். இந்த வாரத்தில் மிக மிக சிறப்பான வாரம், உயர்வான வாரம், வெற்றியை தரக்கூடிய வாரம் உங்களுக்கு. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.